வெல்கம் டு பிரைம் போஸ்டல் அகாடமி. லாஸ்ட் வீக் முழுசாக ஒரு 10 மீடியம் லெவல் அண்டு ஹார்ட் லெவல் பிரைம் கொஸ்டின்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான கிளியரான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிஸ்னஸ் போஸ்ட் ஆக்டிவிட்டி டேரிஃப் இஸ் த சேம் ஃபார் போத் அன்ரிஜிஸ்டர்ட் அண்டு ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ்? பிஸ்னஸ் போஸ்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் டேரிஃப் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 வகையான டேரிஃப் கொடுத்துருப்பாங்க. அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகளுக்கு ஒரு வகையான டேரிஃபு, ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகளுக்கு ஒரு வகையான டேரிஃப். ஓகேங்களா? இதில் எந்த டேரிஃப் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த டேரிஃப் வந்து போத் அன்ரிஜிஸ்டர்டுக்கும் சேமாக இருக்கும், ரிஜிஸ்டர்டுக்கும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஆப்ஷன்ஸ் என்னங்க கொடுத்துருந்தோம்? ஏ கலெக்ஷன், பி இன்சர்ட்டிங், சி ஃப்ராங்கிங், டி ஃபோல்டிங். ஓகே, இதில் என்ன ஆன்சர் வருங்க? ரொம்ப சிம்பிள். ஆன்சர் என்ன அப்படின்னா இன்சர்ட்டிங். ஏன்னா இன்சர்ட்டிங் மட்டும்தான் ரிஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டேரிஃப். எவ்வளோ டேரிஃப் அப்படின்னா 20 பைசா. ஓகேங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷனு, ஃப்ராங்கிங், ஃபோல்டிங் இது எல்லாமே தவறான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ கலெக்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்டுக்கு 30 பைசா வரும், ரிஜிஸ்டர்டுக்கு 50 பைசா வரும். ஃப்ராங்கிங் அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்டுக்கு 40 பைசா, ரிஜிஸ்டர்டுக்கு 50 பைசா வரும். ஃபோல்டிங் அப்படின்னா 10 பைசா 20 பைசா அப்படி வரும். ஓகேங்களா? அப்போ இதிலே ரெண்டுலேயும் சேமாக இருக்கிறது அப்படின்னா இன்சர்ட்டிங் தான். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து இன்சர்ட்டிங். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. வாட் ஆர் த சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டெலிவரி ஆஃப் ஸ்பீட் போஸ்ட் பிட்வீன் மெட்ரோ டு மெட்ரோ? ஒரு மெட்ரோ சிட்டியிலேருந்து இன்னொரு மெட்ரோ சிட்டிக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பும்போது அது எவ்வளோ நாளில் போய் சேரும்? கரெக்டுங்களா? இதுக்கு நம்ம அஃபீஷியலாகவே வந்து டெலிவரி நார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் கேட்டிருக்கோம். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 1 டே, ஆப்ஷன் பி 4 days, ஆப்ஷன் சி 5 days, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to 3 days அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே சார், 1 to 3 daysங்கிறது இதில் இல்லையே, அப்போ நன் ஆஃப் திஸ் தான் ஆன்சரா அப்படின்னா நன் ஆஃப் திஸ் ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 to 3 days அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் வந்து ஒரு நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் போகும் அப்படின்னு மீனிங் கிடையாது. ஒரு நாள்லேயும் டெலிவரி ஆகலாம், 2 நாள்லேயும் டெலிவரி ஆகலாம், 3 நாள்லேயும் டெலிவரி ஆகலாம். 3 நாளை தாண்டாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு தரோம். கரெக்டுங்களா? அப்போது 1 day இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் தான், 2 days இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் தான், 3 days இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் தான். அப்போ ஆப்ஷன் ஏல வந்து 1 day அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி, சி, டி மூணுமே தவறான ஆன்சர். ஓகேவா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் த ஆட் ஒன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ். சர்வீஸ் ஸ்டாம்ப் அப்படிங்கிற கேட்டகரியில் கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் எது ஆட் ஒன், எது ஆட் ஒன்னா எது வேறுபட்டது அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? சரி, ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ செக்ரட்டரி ஆஃப் தி லோக்கல் ஃபண்ட் கமிட்டி, ஆப்ஷன் பி வைஸ் சான்சலர் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் சி கவர்மெண்ட் அஃபீஷியல் ஹூ ஆர் ஆன் மெடிக்கல் லீவ், ஆப்ஷன் டி ரிட்டையர்டு இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இப்போ நம்ம ஆட் ஒன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க சொன்னதுனால இப்போ 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து வேறுபட்டதாக இருக்கும். அந்த வேறுபட்டது அப்படிங்கிறது சரியானதாகவும் இருக்கலாம், தவறானதாகவும் இருக்கலாம். மற்ற 3ம் ஒரே மாதிரி இருக்கும், ஒன்றே ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ செக்ரட்டரி ஆஃப் தி லோக்கல் ஃபண்ட் கமிட்டி. இப்போ வந்து லோக்கல் ஃபண்ட் கமிட்டி அப்படின்னா இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோட செயலாளர், தலைவர் அவங்களாம் வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் என்னென்னா பர்மிஷன் வாங்கி பண்ணணும். கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து இப்போ கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது பாருங்கள். ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டி. இப்போ தனியார் பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோட துணை ஆளுநர், துணை வேந்தர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க மட்டும் தான் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தவறானது. ஆப்ஷன் சி பாருங்கள்,
கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஹூ ஆர் ஆன் மெடிக்கல் லீவ். லீவில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் சர்வீஸ் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஆப்ஷன் சியும் தவறானது. லாஸ்ட் ஆப்ஷன் டி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிட்டையர்டு இந்தியன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். ஒரு ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா அவரும் சர்வீஸ் டேர்ம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் பி, சி, டி 3 பேரும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் செக்ரட்டரி ஆஃப் தி லோக்கல் ஃபண்ட் கமிட்டி. ஓகேங்களா? இப்போ மீதி 3 ஆப்ஷனும் ராங் ஆன்சர்ஸ். ஓகே ரைட். 4th கொஸ்டின் போவோம். What are the maximum eligible compensation for an uninsured speed post article? ஒரு இன்சூர் பண்ணாத ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிக்கலுக்கு நாம் இழப்பீடு தரோம் அப்படின்னா அதிகபட்சமாக எவ்வளோ இழப்பீடு தருவோம்? அவ்வளோதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ 500, ஆப்ஷன் பி 1000, ஆப்ஷன் சி டபுள் த டேரிஃப், ஆப்ஷன் டி சிங்கிள் டேரிஃப். சரி, ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? நிறைய பேர் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபி தான் ஆன்சர் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா 1000 ரூபின்னு போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் வந்து 1000 ரூபி கிடையாது. சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா சிங்கிள் டேரிஃப், ஆப்ஷன் டி. கரெக்டுங்களா? எப்படிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் இன்னொரு முறை தெளிவாக படிக்கணும். வாட் இஸ் த மேக்ஸிமம் எலிஜிபிள் காம்பன்சேஷன் ஃபார் அன் அன்இன்சூர்டு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிக்கலில் வந்து காம்பன்சேஷன் கொடுப்போம் அப்படின்னா 2 ரீசனுக்காக கொடுக்கலாம். ஒன்று, அனுப்பிச்ச ஆர்டிக்கல் வந்து லாஸோ அல்லது டேமேஜோ ஆகிருந்தா, அல்லது ரெண்டாவது இன்னொரு ரீசனுக்காக கொடுப்போம். என்னென்னா டிலே ஆனால். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ 2 வகையாகவும் இருக்குது. இப்போ நான் கொஸ்டினில் வந்து எதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லலை. அப்போது நம்ம 2யுமே ஆப்ஷனில் எடுத்துக்கணும். 2ல் எதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம தருவோம் அப்படிங்கிறத கன்சால்டேட் பண்ணி தான் ஆன்சர் போட முடியும். கரெக்டுங்களா? சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா லாஸுக்கு என்னங்க ரூலு? டபுள் த டேரிஃப். அதான் ஒரு ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிக்கல் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ காம்பன்சேஷன் தரோம் அப்படிங்கிறது டபுள் த டேரிஃப். ஆனால் அதோட மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது 1000 ரூபியை தாண்டக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து ரூல். ஆனால் ஒரு ஆர்டிக்கல் டிலே ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பீட் போஸ்ட்டோட டேரிஃபை திருப்பி கொடுத்துருவோம். சரிங்களா? எத்தனை ரூபாய்க்கு அவங்க புக் பண்ணியிருந்தாலும் திருப்பி கொடுத்துருவோம், எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. கரெக்டுங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் சென்னை ஜிபிஓலேருந்து ஒரு ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிக்கல் புக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எங்கே புக் பண்ணுவார்? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு காஷ்மீர் ஸ்ரீநகர் ஜிபிஓக்கு புக் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். கண்டிப்பாக ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து ப்ரீமியம் கேட்டகரி. கண்டிப்பாக வந்து டேரிஃப் அதிகமாக வரும். டேரிஃப் எவ்வளோ வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 ரூபி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? 2000 வரும், எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஆர்டிக்கல் டிலேவாக போய் டெலிவரி ஆகுது அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக வந்து 4 டேஸ் வரைக்கும் டைம் தருவோம். 1 to 4 டேஸ்னு சொல்லுவோம் இதுக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இது வந்து 4 டேஸை தாண்டி டெலிவரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த கஸ்டமர் மேபி ஏதாவது காம்பன்சேஷன் கேட்டார் அப்படின்னா டிலே அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காம்பன்சேஷன் தரணும். எவ்வளோ தருவோம்? கண்டிப்பாக புக்கிங் டேரிஃபு திருப்பி கொடுத்துடணும். ஜிஎஸ்டியை தவிர மீதி அமௌண்ட் திருப்பி கொடுத்துடணும். இப்போ 2000 ரூபாய் ஆக்சுவலாக வரும். இப்போ 2000 வரும்போது கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சுங்க? 1000 ரூபாயை தாண்டிடுச்சு. இப்போ 1000 ரூபாய் தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால 1000 ரூபா தான் தருவோம் அப்படின்னு கிடையாது. இந்த 1000 ரூபா அப்படிங்கிற மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது என்ன கண்டிஷனுக்கு மட்டும்தாங்க? அந்த ஆர்டிக்கல் லாஸோ அல்லது டேமேஜோ ஆனால் தான் அந்த 1000 ரூபாங்கிறது மேக்ஸிமம் லிமிட் பொருந்தும். கிளியரா? அப்போ ஆன்சர் என்னங்க? சிங்கிள் டேரிஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா? மற்ற எல்லாமே ராங் ஆன்சர்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்சல். பார்சல் அப்படிங்கிற டேர்மில் கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏ 5 kg ரிஜிஸ்டர்ட் பார்சல் வித் ப்ரீபெய்ட் ஆஃப் போஸ்டேஜ். சார், வித் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். ஒரு ரிஜிஸ்டர் பார்சல் புக் பண்ணுறாங்க. அந்த பார்சலோட வெயிட் வந்து 5 கிலோ. ஸ்டாம்ப் வந்து முன்னாலேயே ஒட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டாம்ப் வந்து ஒட்டி ரெடியாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாருங்கள், 5 kg ரிஜிஸ்டர் பார்சல் வித் 1 கம்யூனிகேஷன். பார்சல் அப்படின்னாவே வந்து பொருட்கள் அனுப்பக்கூடியது. கரெக்டுங்களா? அதில் வந்து கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை இருந்தால் நமக்கு தெரியும், ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் அலோவ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 கிலோ உள்ள ரிஜிஸ்டர் பார்சல் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் வச்சு அனுப்புகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள், 5 kg ரிஜிஸ்டர் பார்சல் வித்
ஹோம் டெலிவரி சார்ஜ் ஆஃப் 5 ரூபி. இப்போ 5 கிலோ இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் பார்சலை புக் பண்ணுறாங்க. கூடவே வந்து ஹோம் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபியும் சேர்த்து பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. 4th ஆப்ஷன் 20 கிராம் அன்ரிஜிஸ்டர்ட் பார்சல் போஸ்டட் அட் கவுண்டர் அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? ஓகே, இதில் எதுங்க கரெக்டான ஆன்சரு? இப்போ பார்சல் அப்படின்னா நமக்கு ஞாபகத்தில் வருது. இப்போ நீங்கள் வெயிட் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் 20 கேஜி அனுப்பலாம். 10 கேஜி அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்லி ஃபார் பிஓ. பிஓவில் புக் பண்ணக்கூடிய ஆர்டிகளாக இருந்தாலும் சரி, பிஓக்கு டெலிவரிக்கு அனுப்பக்கூடிய ஆர்டிகளாக இருந்தாலும் சரி, ஒரு பிஓக்கு 10 கிலோ தான் பார்சலில் லிமிட். ஓகே, அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நாம் வந்து ரிஜிஸ்டர்ட் பார்சல், அன்ரிஜிஸ்டர்ட் பார்சல்னு பிரிக்கலாம். ரிஜிஸ்டர்ட் பார்சல் அப்படிங்கிறது எபோவ் 4 கேஜிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பார்சலுமே கம்பல்சரி ரிஜிஸ்டர்ட் பார்சல். அது மட்டும் இல்லாமல் 4 கேஜிக்கு கீழே இருந்தாலும் கஸ்டமர் விருப்பப்பட்டால் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் அவர் வந்து ஒரு வேளை பாக்ஸில் போஸ்ட் பாக்ஸில் கொண்டு வந்து போட்டார் அப்படின்னா வெயிட்டை பற்றி பிரச்சனையே கிடையாது. கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும், கட்டாயம். ஓகே, இப்போ நம்ம 4 கேஜி கேட்டகரியில் பார்த்தோம். அடுத்தது 5 கேஜி அப்படின்னு ஒரு டேம் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னாங்க, ஒரு பார்சலை வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 5 கேஜிக்கும் போது ரிஜிஸ்டர் பார்சல் தான். 4 கேஜிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம் டெலிவரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உள்ளே வந்துடும். கரெக்டுங்களா? சரி, அந்த ஹோம் டெலிவரி ஃப்ரீயா அல்லது அதுக்கு வந்து சார்ஜ் இருக்கா அப்படின்னா 5 கிலோ வரைக்கும் சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ. கரெக்டுங்களா? 5 கேஜி வரைக்கும் சார்ஜஸ் இல்லை. இப்போ 5 கேஜி தாண்டிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 10 கிலோ வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹோம் டெலிவரி அப்படிங்கிறதுக்கு சார்ஜ் உண்டு. அது எத்தனை ரூபாய்னா ஸ்டாண்டர்டாக 5 ரூபி. ஓகேங்களா? எபோவ் 5 கேஜி அப் டு 10 கேஜி அதுக்கு மட்டும் ஹோம் டெலிவரிக்கு சார்ஜ் இருக்குது, 5 ரூபி. இப்போ வந்து 10 கேஜி தாண்டிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹோம் டெலிவரிங்கிற கான்செப்டே கிடையாது. கஸ்டமர் வந்து டெலிவரி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து எடுத்துக்கணும், அவருக்கு டோர் டெலிவரி பண்ண மாட்டோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்சல் இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்புறம் பார்சலை வந்து கம்பல்சரி கவுண்டரில் தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அல்லது விண்டோவில் கொடுக்கலாம். ஆனால் வந்து பாக்ஸில் போடக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் எல்லா பார்சலுக்குமே கொண்டு வந்து கையில் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அவங்க ஒபே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி தான் வாங்குவோம். கரெக்டுங்களா? அதனால் கண்டிப்பாக ஸ்டாம்பிங் எல்லாம் முன்னாலேயே ஒட்டி தான் இருக்கணும். அதனால தான் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பார்சலுக்கு கம்பல்சரியானது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்சல் பற்றின எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு. இப்போ இதில் என்னங்க ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் கேட்டது ஆப்ஷன் என்ன கேட்டிருக்கேன் கொஸ்டினில், ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன். கீழே கொடுக்கப்பட்டதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கோம். இப்போ தவறானது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எது வருங்க? எஸ், ஆப்ஷன் சி, 5 கேஜி ரிஜிஸ்டர்ட் பார்சல் வித் ஹோம் டெலிவரி சார்ஜ் ஆஃப் 5 ரூபி. கரெக்டுங்களா? ஏன்னா எபோவ் 5 கேஜி ரிஜிஸ்டர் பார்சல் அப்படின்னு இருந்திருந்தா தான் இது கரெக்ட். எபோவ் 5 கேஜி ரிஜிஸ்டர் பார்சல் அப் டு 10 கேஜி அப்படின்னு இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ 5 கேஜி உள்ள ரிஜிஸ்டர் பார்சல் வந்து ஹோம் டெலிவரிக்குன்னு சொல்லி தனியாக சார்ஜஸ் கிடையாது, அது ஃப்ரீ தான். ஓகேங்களா? அதனால் இந்த ஆப்ஷன் தவறானது. மீதி எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரூல் படி கரெக்டானது. கொஸ்டினில் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, அதனால் இன்கரெக்ட் தான், இதில் சரி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த டெப்டி டைரக்டர் ஜெனரல் வித் த போஸ்டல் சர்வீஸ் போர்டு? இப்போ ஆர்கனைசேஷனில் இந்த டாபிக் பற்றி நீங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இருக்கிற போஸ்டல் சர்வீஸ் போர்டில் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பேனல் ஆஃப் மெம்பர்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு சேர்மன் இருக்காங்க, தென் வந்து இன்வைட்டீஸ் இருக்காங்க. ஸோ அது போலவே வேறு எல்லாம் என்னென்ன யார் இருக்காங்க, அவங்களில் டெப்டி டைரக்டர் ஜெனரல் டிஜி கண்டிப்பாக உள்ள இருக்காங்க. ஆனால் டெப்டி டிஜிக்கும் போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படி சம்மந்தம் இருந்தால் அவர் இந்த போர்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே, ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? சேர்பர்சன், செக்ரட்டரி, மெம்பர், நோ ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்? சேர்பர்சன்னா சேர்மன். நமக்கு தெரியும் போஸ்டல் சர்வீஸ் போர்டு பிஎஸ்பியோட சேர்மன் யாருங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி தான் சேர்மன். கரெக்டுங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட் அவர் தான் வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு சேர்மன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து டெப்டி டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிறது பொருந்தாது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தவறானது. ஓகே, ஆப்ஷன் பி பாருங்கள், செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரினா என்ன?
டெப்டி டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து இந்த போர்டுக்கு செக்ரட்டரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னங்க அப்படின்னா எஸ். இந்த போர்டோட செக்ரட்டரி யார் அப்படின்னா டெப்டி டைரக்டர் ஜெனரல். சரிங்களா? இந்த போர்டோட செக்ரட்டரினா செயலாளர். கரெக்டுங்களா? அப்போ மெம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பரும் கிடையாது. கரெக்டுங்களா? மெம்பர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக இருக்காங்க. ஸோ மெம்பர்ஸ்லேயும் அவர் வரமாட்டார். அப்போ டெப்டி டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிறவங்க போஸ்டல் சர்வீஸ் போர்டோட செக்ரட்டரி. ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக யாருங்க இருக்கா போஸ்டல் சர்வீஸ் போர்டோட செக்ரட்டரி? அவரோட நேம் ஸ்ரீ அமன் சர்மா. கரெக்டுங்களா? ஸ்ரீ அமன் சர்மா தான் வந்து டெப்டி டைரக்டர் ஜெனரல். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவரோட உண்மையான போஸ்டிங் பார்த்துட்டிங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு. கிளியரா? ஓகே. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தவறானது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? Question number 7. Find the odd one in terms of face of IPO. IPO na Indian Postal Order. Face of IPO அப்படின்னா front side of IPO. ஓகேங்களா? பேக் ஆஃப் ஐபிஓனா பேக் சைட் ஆஃப் ஐபிஓ, ஃபேஸ் ஆஃப் ஐபிஓனா ஃப்ரண்ட் சைட் ஆஃப் ஐபிஓ. ஓகேங்களா? ஓகே. ஒரு ஐபிஓ இருக்குது அப்படின்னா அந்த ஐபிஓவில் கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் எது வேறுபட்டது, எது வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோன்னா 4ல் 3 ஆப்ஷன் சரியாக இருக்கலாம், ஒரு ஆப்ஷன் தவறாக இருக்கலாம். அல்லது 3 ஆப்ஷன் தவறாக இருக்கலாம், ஒரு ஆப்ஷன் மட்டும் சரியாக இருக்கலாம். ஸோ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதோ அதுதான் ஆன்சர். ஓகே. ஆப்ஷன் ஏ நேம் ஆஃப் தி பேமெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். ஆப்ஷன் பி சிக்னேச்சர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர். ஆப்ஷன் சி சிக்னேச்சர் ஆஃப் பேயி. ஆப்ஷன் டி நேம் ஆஃப் பேயி. ஓகேங்களா? இப்போ ஐபிஓன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே இப்போ வந்து ஃபேஸ் ஆஃப் ஐபிஓன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நம்ம உடனே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஓகே பேக் சைடில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் என்ன இருக்குங்க, ஒரு ஐபிஓவில் யார் அந்த ஐபிஓ வந்து என்கேஸ் பண்ணுறாங்களோ, கரெக்டுங்களா? யாருக்கு வந்து ஒரு ஐபிஓ வாங்கி நம்ம அனுப்புகிறோமோ அவங்க போய் நம்ம சொல்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் என்கேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையெழுத்து போடுற இடம் மட்டும்தான் பேக் சைடில் இருக்கும். அப்புறம் ஏதாவது செகண்ட் கமிஷன் பே பண்ணாங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்டாம்ப் மட்டும் பேக் சைடில் ஒட்டியிருப்பாங்க. இவ்வளோ தான் பொதுவாக பேக் சைடில் இருக்கும். மற்ற அனைத்துமே ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்கும், அதாவது ஃபேஸ் சைடில் தான் இருக்கும். அப்போது பின்னால் வந்து சிக்னேச்சராக பேயி அது மட்டும்தான் பேக் சைடில் இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சிக்னேச்சராக பேயி தான். மற்ற அனைத்துமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னங்க, நேம் ஆஃப் தி பேமெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். எந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் வந்து இந்த ஐபிஓவை என்கேஸ் பண்ணிக்கணுமோ ஸோ அவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸோட நேம் கண்டிப்பாக ஃப்ரண்ட் சைடில் தான் எழுதுவோம், அதாவது ஃபேஸ் சைடில் தான் எழுதுவோம். கரெக்டுங்களா? அதே போல் போஸ்ட் மாஸ்டரோட சிக்னேச்சரும் ஐபிஓட ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கும். அப்புறம் நேம் ஆஃப் தி பே, யாருக்கு நம்ம வாங்கி அனுப்புகிறோமோ அவங்களோட பேரும் நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் எழுதுவோம். கரெக்டுங்களா? அப்போ சிக்னேச்சர் மட்டும்தான் வந்து பேக் சைடில் இருக்கும், அது சிக்னேச்சராக பே, யார் வாங்குறாரோ அவங்களுக்கு. ஓகேங்களா? கரெக்டுங்களா? மீதியெல்லாம் ஃப்ரண்ட் சைடு. ஸோ அப்போ இதில் எதுங்க ஆட் ஒன்? சிக்னேச்சராக பேயி அப்படிங்கிறது தான் ஆட் ஒன். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 8. What is the renewal license fee for an expired franking machines license? ஒரு ஃப்ராங்கிங் மெஷின் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா, காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை ரெனியூவல் பண்ணுறதுக்கு ரெனியூவல் லைசன்ஸ் ஃபீ எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ பாருங்கள் 375 ரூபி, ஆப்ஷன் பி 475 ரூபி, ஆப்ஷன் சி 100 ரூபி, ஆப்ஷன் டி நோ ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆன்சர் என்ன வருங்க? எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ வந்து நார்மலான லைசன்ஸ் ஃபீ வந்து 375 ரூபா, எக்ஸ்பயர் ஆனதுக்கு ஒரு பெனால்ட்டி ஒரு 100 ரூபா, மொத்தம் 475 ரூபா அப்படின்னு நினச்சிட்டு ஆன்சர் போடுறோம். ஆனால் ஆக்சுவலான ஆன்சர் வந்து 375 ரூபி தான். ஏன்னா அதுக்கு தான் கொஸ்டின் நல்லா படிக்கணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் த ரெனிவல் லைசன்ஸ் ஃபீ அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்குது. லைசன்ஸ் ஃபீங்கிறது காமன், அது ரெனிவல் டைமுக்கு நீங்கள் பண்ணுறக்கூடிய லைசன்ஸ் ஃபீயாக இருந்தாலும் சரிங்க, நியூவாக அப்ளை பண்ணாலும் சரி, அது எக்ஸ்பயர்ட் ஆன ஃப்ராங்கிங் மெஷின்ஸ்க்கு இருந்தாலும் சரிங்க, லைசன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது ஃப்ராங்கிங் மெஷின்ஸுக்கு 375 ரூபி தான். ஓகேங்களா? ஒருவேளை அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா பெனால்ட்டி ஒரு 100 ரூபா போடுவோம். கரெக்டுங்களா? இப்போ அந்த பெனால்ட்டியும் வந்து இது கூட நீங்கள் சேர்த்தக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒரு ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னா ஆர்டி அக்கௌண்ட்டோட டினாமினேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். கரெக்டுங்களா? 100 ரூபா கட்டி ஒருத்தர் ஆர்டி ஓப்பன் பண்ணுறாருன்னா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா தான் கட்டுவார். ஒரு மாதம் கட்டாமிட்டார்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு டிஃபால்ட்டு போடுவோம். அப்போ வந்து டிஃபால்ட் அமௌண்ட்டையும் நம்ம வந்து கணக்கில் சேர்த்தக்கூடாது. டிஃபால்ட் அமௌண்ட் தனியாக தானே நோட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ டினாமினேஷன் அப்படிங்கிறது அதே 100 ரூபா தான். அந்த டிஃபால்ட் மந்த்துக்கும் டினாமினேஷன் 100 ரூபா தான்.
கரெக்டாக இல்லைங்களா? அப்போ ரெண்டையும் பிரித்து தான் பார்க்கணும். கொஸ்டினில் வந்து வாட் இஸ் த டோட்டல் ஃபீ அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தா வேணால் நீங்கள் 475 ரூபி அப்படிங்கிறத போடலாம். ஓகேவா? ரைட். அதனால் ஆன்சர் வந்து 375 ரூபி தான். நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான், கொஞ்சம் திங்க் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஒன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இஎம்ஓ பேமெண்ட்ஸ். எலக்ட்ரானிக் மணி ஆர்டர் பேமெண்ட் பண்ணும்போது கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கோம். முதல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், கவுண்டர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் வித்தின் ஆஃபீஸ் க்ளோசிங் ஹவர்ஸ். இஎம்ஓ வந்து பேமெண்ட் எங்கே பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, போஸ்ட் ஆஃபீஸோட கவுண்டரில் பேமெண்ட் பண்ணலாம் வித்தின் ஆஃபீஸ் க்ளோசிங் ஹவர்ஸில். ஒரு ஆஃபீஸோட க்ளோசிங் ஹவர்ஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் போஸ்ட் ஆஃபீஸோட கவுண்டரில் வந்து இஎம்ஓக்கான பேமெண்ட்டை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து அதுக்கான பேமெண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டர்லேயே வந்து வாங்கிக்கலாம். எது வரைக்கும்? ஆஃபீஸோட க்ளோசிங் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பாருங்கள், கவுண்டர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் வித்தின் இஎம்ஓ இஷ்யூ ஹவர்ஸ். கவுண்டரில் வந்து வாங்கிக்கலாம், ஆனால் வந்து ஆஃபீஸோட க்ளோசிங் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து வாங்க முடியாது. ஒரு இஎம்ஓவை புக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டைமுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இஎம்ஓக்கான பேமெண்ட்டையும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? இது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி பாருங்கள், டோர் ஸ்டெப் ஆஃப் பேயி பை டெலிவரி ஏஜென்ட். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் ஆஃப் ரெமிட்டர் பை டெலிவரி ஏஜென்ட். ரெண்டுமே வந்து டோர் ஸ்டெப்பில் போஸ்ட்மேனோ ஜிடிஎஸ்எம்டியோ இவங்க போய் வீட்டில் கொண்டு போய் நம்ம வந்து இஎம்ஓக்கான பேமெண்ட்டை பண்ணுறது. அது எதர் பேயி பண்ணுறது அல்லது யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு வேளை ரிட்டர்ன் போச்சுன்னா திருப்பி கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். சரிங்களா? ஓகே, இதில் எது வந்து தவறானதுன்னு பார்ப்போம். சரி, முதல்ல எது சரியானதுன்னு பார்த்துருவோமா? இப்போ டோர் ஸ்டெப்பில் போய் டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டுக்குமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு மணி ஆர்டர் வருது, நம்ம முறை என்னங்க, ஆக்சுவலாக மணி ஆர்டர் வந்துச்சுன்னா கொண்டு போய் வீட்டில் டெலிவரி பண்ணுறோம். ஓகேங்களா? யாருக்கு வந்திருக்கோ, அதாவது பேய் யாரோ அவங்களுக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறோம். ஒருவேளை அந்த மணி ஆர்டர் பேமெண்ட் ஆகலை, திரும்பி ரிட்டர்ன் போகுது அப்படின்னா யார் அதை அனுப்பிச்சாங்களோ ரெமிட்டர், சரிங்களா, அவருக்கும் கொண்டு போய் நம்ம டோர் ஸ்டெப்லேயே டெலிவரி ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். இது ரெண்டுமே ஆப்ஷன் சரி. ஓகேங்களா? கரெக்டான பேமெண்ட் மெத்தட் தான். ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? இப்போ இதில் தான் டவுட். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, கண்டிப்பாக ஒருத்தர் கவுண்டரில் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது எய்தர் பேயாக இருக்கலாம் அல்லது ரெமிட்டராக இருக்கலாம். அவர் ஆஃபீஸோட க்ளோசிங் ஹவர்ஸ் வரைக்கெல்லாம் வந்து வாங்க முடியாது. கரெக்டுங்களா? இஎம்ஓ இஷ்யூ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டைம் வச்சுருப்பீங்களா, அது மேபி ஒரு 1:30 இருக்கலாம், 2 o'clock இருக்கலாம், 2:30 இருக்கலாம், 3 o'clock இருக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ அந்த டைமிங்குள்ளே தான் வந்து அவங்க பேமெண்ட் இது போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில் வந்து வாங்கணுன்னா அவங்களுக்குரிய ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? விண்டோ டெலிவரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸோட என்டையர் ஹவர்ஸ்லேயும் வந்து வாங்க முடியாது. ரூலில் இதுதான் இருக்குது. ஏன் வாங்க முடியாது அப்படின்னா, இது வந்து மணி ஆர்டர் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பணம் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா, ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி கூட கிடையாது. இது வந்து பணம் சம்மந்தப்பட்டது, நம்ம கணக்கில் கொண்டு வரணும், அக்கௌண்ட்டில் வரும், நம்ம டேலி பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து ஒரு 4:30க்கு க்ளோஸ் ஆகுதுன்னா 4:29க்கு ஒருத்தர் வந்து எனக்கு மணி ஆர்டர் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சொன்னார்னா நம்ம கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா கொடுத்ததுக்கப்புறம் அது திரும்ப கணக்கில் கொண்டு வரணும், திரும்ப அக்கௌண்ட்டில் திரும்ப டேலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்துடும். அதனால் இஎம்ஓவோட இஷ்யூ ஹவர்ஸ் என்னவோ அதுக்குள்ளே தான் பேமெண்ட்டும் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் பி, சி, டி மூணுமே வந்து இஎம்ஓ பேமெண்ட்டில் சரியானது, கரெக்ட் ஒன். அப்போ இன்கரெக்ட் ஒன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸோட என்டையர் ஹவர்ஸும் வந்து பேமெண்ட் வாங்கிக்கலாங்கிறது தான் இன்கரெக்ட் ஒன். அப்போ இன்கரெக்ட் ஒன்று தான் இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு சரியான விடை. ஓகேங்களா? மீதி அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தவறான விடை. ரைட். 9 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஒன் 10th question. What is the terminal bonus rate for Suraksha policy for 2019-2020 financial year? இப்போ 2019-20 financial yearக்கு சுரக்ஷா பாலிசின்னு என்னங்க? ஹோல் லைஃப் பாலிசி. கரெக்டாக? ஹோல் லைஃப் பாலிசினாலும் இது பர்டிகுலராக சொல்லப்போனால் பிஎல்ஐ சம்மந்தப்பட்டது. கரெக்டாக? ஏன்னா வந்து கிராம அப்படிங்கிற வேர்டெலாம் இல்லை, ரூரல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கரெக்டுங்களா? ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெர்மினல் போனஸ் ரேட்னு கேட்டிருக்காங்க. அப்போ நார்மல் போனஸ் கேட்கல, டெர்மினல் போனஸ் ரேட்னு கேட்டிருக்காங்க. சரி, டெர்மினல் போனஸ்னால் முதல்ல என்னங்க? டெர்மினல் போனஸ் அப்படின்னா நார்மலாக கொடுக்கக்கூடிய போனஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு
ரொம்ப வருஷமாக வந்து கஸ்டமராக இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம்னா எவ்வளோ வருஷங்க? குறைஞ்சது 20 வருஷம் அல்லது அதற்கு மேலே ஒருத்தர் பாலிசி கண்டினியூஸாக கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நார்மல் போனஸ் கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா போனஸ் தரும். நார்மல் போனஸ் கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா போனஸ் தரும். ஸோ இதுக்கு பேர் தான் டெர்மினல் போனஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் முதல்ல வரும். சரி, ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 20 ரூபி. ஆப்ஷன் பி 20 ரூபி ஃபார் 1000 rupees sum assured subject to maximum of 1000 ரூபி. அதாவது வந்து 1000 ரூபாய் சம் அஷ்யூருக்கு 20 ரூபாய் டெர்மினல் போனஸு. ஆனால் அதோட அதிகபட்ச மேக்ஸிமம் லிமிட்டுங்கிறது 1000 ரூபி அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? 200 ரூபி ஃபார் 1 lakh சம் அஷ்யூர்ட் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 1000 ரூபி. 1 லட்சம் ரூபாய்க்கு 200 ரூபாய் வந்து டெர்மினல் போனஸ் தரோம். மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1000 ரூபி தான் சொல்லி சொல்கிறோம். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நன் ஆஃப் தீஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ டெர்மினல் போனஸோட ரேட் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டெர்மினல் போனஸோட ரேட் என்னங்க அப்படின்னா என்ன வருங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு 200 ரூபா. அதுதான் சரியானது. ஆப்ஷன் சி 1 லட்சம் ரூபாய்க்கு 200 ரூபா. அப்படியே கீழே வாங்க. அப்படி வந்தீங்கன்னா 10,000 ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 20 ரூபா. அப்போ 1000 ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 2 ரூபா. ஓகேவா? அப்போ நம்மளோட அஃபீஷியல் டைமில் எப்படி கொடுத்துருப்பாங்க? 2 ரூபி டெர்மினல் போனஸ் ஃபார் 1000 ரூபி சம் அஷ்யூர்ட் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 1000 ரூபி. கரெக்டுங்களா? அதாவது வந்து 1000 ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 2 ரூபா டெர்மினல் போனஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சமாக 1000 ரூபாயை தாண்டாது. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே நான் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். 1000 ரூபாய்க்கு 2 ரூபா டெர்மினல் போனஸ்னால் 10,000 ரூபாய்க்கு 20 ரூபா. அப்படி 10,000 ரூபாய்க்கு 20 ரூபாய்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதானே? இல்லை. அடுத்தது 1 லட்சம் ரூபாய்க்கு 200 ரூபா இருக்கா அப்படின்னா இருக்குது. சரிங்களா? சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 1000 ரூபின்னு இருக்கா? எஸ், அதுவும் இருக்குது. அதனால் ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட். ஓகேவா? இது ஒன்லி ஃபார் ஹோல் லைஃப் பாலிசி அண்டு என்டோமெண்ட் பாலிசிக்கு மட்டும்தான் பொருந்தும். மணி பேக் பாலிசிக்கெல்லாம் வந்து இந்த டெர்மினல் போனஸ் வந்து பொருந்தாது. கிளியரா? அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். மீதி அனைத்துமே தவறான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ லாஸ்ட் வீக்கில் இருந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதே வீடியோவில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு குரூப்லேயே வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், அதே போல் புக்ஸு மெட்டீரியல்ஸ் ஸோ ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ரைம் போஸ்ட் அகாடமியோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. ஸோ இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விதமான எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ஸ்டடி கைட்லைன்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.